டிவி சேனல்ல விவாத மேடை நெறியாளர்கள் பத்தி பேசுறாங்க. ஜனநாயக முறைப்படி அவங்க நடந்துக்கிறாங்களா, அவங்க பேசுறதால மக்கள் விழிப்புணர்வு அடைகிறாங்களா, அதை பத்தி சொல்லுங்க. பொதுவாக எல்லா டிவிலையும் விவாத மேடைன்னு நெறியாளர்கள் ஒருத்தர் அவர் அந்த டிவிக்காரர் என்ன கட்சியோ அந்த கட்சியை சார்ந்தவராக தான் அவர் இருக்காரு. அவர் அந்த விவாத மேடையை நடத்திட்டு இருக்காரு. அப்படி விவாத மேடையை நடத்திட்டு இருக்கிறப்ப அந்த விவாத மேடையில் அவங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த கருத்துக்கள் உண்மையாலுமே எந்த மக்களுக்கும் புரியாத கருத்துக்களை தான் அவர் சொல்லிட்டு இருக்காங்க வச்சு அந்த விவாத மேடையை பார்த்து மக்கள் விழிப்பாடுற மாதிரி எந்த கருத்தும் இதுவரைக்கும் நடக்கலை. ஆனால் பெரிய போட்டி, இவர் பெரியவரா அவர் பெரியவரா இவர் பெரியவரா அவர் பெரியான ஒரு பெரிய ஈகோ போட்டி தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கிறத வச்சு எந்த நெறியாளரும் சரி, எந்த விவாதத்தில் மேடையில் கலந்துகளும் சரி, ஒரு சரியான மக்களுக்கு அந்த கருத்தை போய் அவங்களுக்கு ரீச் பண்ணுற மாதிரி எதுவுமே நடக்கலை. ஆனால் வரும் காலங்களில் என்ன செய்யணும்னா, இந்த நெறியாளர் இந்த விவாத மேடையில் கலந்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி சட்டமே ஏற்றணும். அந்த சட்டத்தின்படி தான் அந்த விவாத மேடையை அவங்க நடத்தணும். அப்படின்னா தான் எந்தெந்த டாப்பிக்கில் விவாதம் பண்ணலாம், எதெல்லாம் விவாதம் பண்ணக்கூடாது. அப்போ எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 19 கொண்டாந்து திணிக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அது தேர் ஷுட் பி சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எல்லாமே போட்டு விவாத மேடையில் கொண்டாடக்கூடாது. ஒரு நெறியாளர் வச்சுக்கலாம், அவர் ஒரு கட்சியை சேர்ந்தவர் அது அவரை அந்த கட்சியை பற்றி அவருக்கு தேவையான பதில் கிடைக்கிற வரைக்கும் அப்படியே ஒரு விவாத மேடை நடத்திடுது. இதில் யாருக்கு என்ன பிரயோஜனம்? இது ஒரு சட்ட முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தணும், ஒரு சட்ட வடிவம் கொடுக்கணும். அந்த சட்ட வடிவம் கொடுத்து அந்த சட்டப்படி அது நடந்தாதான் அந்த விவாத மேடை சிறப்பாக இருக்கும். அப்போ அதில் அந்த நெறியாளர்கள் கலந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொருத்தரும் நெறியாளர்களும் மிகச்சிறந்த வல்லுநர்களாக இதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். அவங்க தான் நெறியாளராக பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த விவாத மேடை நடத்தினா மட்டும்தான் அது மக்களுக்கு உண்மையான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விவாத மேடையாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. நன்றிங்க. வணக்கம்.